வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று ஜாதகம் பார்க்க அப்பாயின்மென்ட்ல வந்தவர் ஒரு கேள்வி என்ட்ட கேட்டாரு. கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. இது நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு கேள்வி தான். சமீபத்தில ஒரு மில்லியனர் ஜாதகம் எப்படி இருக்கும்? மலேசியாலேயே இருக்கக்கூடிய ஒரு ஒரு 500க்கு பேருக்கு மேல ஆ சம்பளம் கொடுத்து முதலாளியா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை ஓனருடைய ஜாதகம் தான் அது. ஓகேங்களா? அந்த ஜாதகத்துல அவரு கேட்டிருந்தாரு. நீங்க அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா, சகல அமைப்பும் இருக்கும். மகாதன யோகம் இருக்கும், லக்னம் சுபத்துவம் இருக்கும், லக்னாதிபதி சுபத்துவம் இருக்கும், சந்திரன், சூரியன் ஒளி பொருந்திய நிலையில இருப்பாங்க. சகலமும் ஒளியான நிலையில இருக்கும். அப்ப அவருடைய கேள்வி என்ன அப்டின்னா, "அண்ணே, அதே நாள்ல, அதே நேரத்துல பிறந்த வேற ஒருத்தரோட ஜாதகம் எடுத்துட்டு வரேன். அவருடைய ஜாதகத்துல இந்த விஷயம் பொருந்துமா?" அப்படின்னு அவரு கேட்டாரு. அதுக்கு நான் பதில் சொன்னேன். "அதே நேரத்துல, அதே நாள்ல, அதே நேரத்துல உண்மையாகவே ஒருத்தர் பொறந்திருக்காரா? அந்த ஜாதகம் எடுத்துட்டு வாங்க" அப்படின்னு. "அது தெரியலையேண்ணே" அப்படின்னு சொன்னாரு. எஸ், ஆக்சுவலி மிகப்பெரிய உயர்வான நிலையில பிறக்கக்கூடிய அவர்கள் குறிப்பிட்ட சில லக்னங்கள்ல பிறக்குறாரு. லக்னம்ன்றது என்ன? 1:58 நிமிஷத்துலருந்து 2:06 நிமிஷம் வரைக்கும் தான். இந்த குறிப்பிட்ட அமைப்புகள்ல, குறிப்பிட்ட சில பிறப்புகள் மட்டுமே பிறப்பாங்க. உலகம் முழுக்கத்திலயா? ஆமா. உலகம் முழுக்க. உலகம் முழுக்க, மலேசியா முழுக்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இவர் மட்டும் தான் பொறப்பாரு. நீங்க அதே நாள்ல இல்லங்க இத பாருங்க அதே ஜூன் 1 61ல வந்து இவரு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க காட்டுனீங்க அப்படின்னா, ஆ அந்த குறிப்பிட்ட கும்ப லக்னத்தில பிறந்தவர் தான் மகாதன யோகத்த அனுபவிக்க முடியும். அவருடைய புதன் திசை தான் மிகப்பெரிய யோகத்த அவருக்கு கொட்டி கொடுத்துச்சு. அதிர்ஷ்டத்தின் மூலியமாக. அந்த மாதிரியான அமைப்பு அந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். இந்த கேள்வி நமக்கெல்லாம் இருக்கும்ல. சகல யோகங்களும் பொருந்தியிருந்தாலும், அது உங்க லக்னத்துக்கு தேவையான அமைப்புகளா இருக்கா? நீங்கள் அதனை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கீங்களா? அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும். மில்லியனருடைய ஜாதகம் அப்டின்ட்டுன்னு. அதில பாருங்களேன், சகலமும் பொருந்தியிருக்கும். லக்னம் சுபத்துவமா இருக்கும். அந்த வீடியோல சொல்லியிருப்போம். லக்னம் சுபத்துவமா இருக்கும். லக்னாதிபதி சுபத்துவமா இருப்பாரு. ராசி சுபத்துவமா இருக்கும். சூரியன், சந்திரன் 2 பேரும் ஒளியான அமைப்புல இருப்பாங்க. லக்னத்தில சுக்கிரன் அமர்ந்து சகல லக்ஸரியான அமைப்புகளையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்புல லக்னத்தில அமர்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் சொல்லிட்டு, அப்படி பார்க்கும்போதே வாழ்ந்தா அந்த மாரி வாழணும் அப்படின்ற மாரியான ஒரு ஜாதகம். அந்த ஜாதகம் பார்க்கும்போதே தெரியுது. ஓகேங்களா? இது மாதிரியான அமைப்பு அந்த குறிப்பிட்ட அந்த டைம்ல பிறந்தவங்களுக்கு இருக்குமான்னு கேட்டா, இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லல்ல. ஓகேங்களா? அப்படி இருந்தா எடுத்துட்டு வாங்கன்னு தான் சொல்ல முடியும். சரி இருக்குங்க. அதே இவரும், அவரும் ஒரே பெட்ல தான் பக்கத்து பக்கத்துல பொறந்திருக்காங்க. அப்படின்னா, அந்த பக்கத்துல பிறந்தவரோட ஜாதகம் எடுத்து வாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நீங்க நெனச்சது மாரி இல்லாம, லக்னம் மாறுபட்டிருக்கும். ஓகேங்களா? அந்த குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நேரத்தில அந்த லக்னம் மாறுறதுன்றது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்குங்க. இதே தனுசு லக்னமா இருந்தா, அவர் டீச்சிங்ல தானங்க பெருசா வந்திருப்பார். சாரி மீன லக்னமா இருந்தா, 10ஆம் இடத்தோடையும், 2ஆம் இடத்தோடையும் சரி சூரியன், செவ்வாய் திக்பலமா இருப்பாரு அந்த இடத்துல. மீன லக்னமா இருந்தா. அப்படின்னா கூட அரசியல், அரசாங்கம் சார்ந்த அமைப்புகள்ல மிகப்பெரிய உயரத்தை எட்ட முடியாத ஒரு ஜாதகரா தான் அந்த கோடீஸ்வரர் இருந்திருப்பாரு. அந்த கும்ப லக்னம், தொழிற்சாலை, இரும்பு, பழசு ஆ மில்லு இது மாதிரியான அமைப்புகள வச்சு வருமானம் தேட வைக்கக்கூடிய லக்னம் எது? கும்ப லக்னம்ங்க. ஓகேங்களா? மீன லக்னமோ, மகர லக்னமோ அது இல்லையே. தனுசு லக்னத்தோட வேலை அது இல்லையே. கும்ப லக்னம் மட்டும் தான் இரும்பு, பழசு, அழுக்கு, நிலத்த நோண்டுறது, மண்ண நோண்டுறது, நிதானமா பண்றது இதெல்லாம் கும்பத்தின் இயல்பு. லக்னத்தின் அடிப்படையில் அவர் மிகப்பெரிய உயரத்த எட்டுனாரு. ராசியோட அடிப்படையில அவர் மிதுன ராசி, புத்திசாலி. சந்த சூரியனும் சந்திரனும் ஒளியான நிலையில இருந்து சந்திர அதியோகத்துல பூர்ண சந்திர அதியோகத்துல இவரு யாரு? புதன். அப்ப புத்திசாலி. அவர்கிட்ட நீங்க வந்து சும்மா ஒரு மாதிரி ஒண்ணும் இல்லாத விஷயத்த பேச முடியாது. இந்த மாரியான அமைப்புகள் பொருந்தினவங்க தாங்க மிகப்பெரிய உயர்வை எட்டுறாங்க. ஓகேங்களா? அப்ப ஒருவர் பிறக்குறாங்களா, லக்னம், லக்னாதிபதி எந்த யோகம் வேணா அந்த ஜாதகத்துல இருக்கட்டும். லக்னம் எப்படி இருக்காரு? லக்னாதிபதி எப்படி இருக்காரு? அடுத்து சாதிக்கிறதுக்கு தசாபுத்தி எப்படி இருக்கு? இது ஒரு அளவுக்கு சரியான அமைப்புகள்ல வந்துட்டாலே, நீங்க ஒரு அளவுக்கு உங்களுக்கு தேவையான அமைப்புகள லைஃப்ல வாழக்கூடிய தன்மையில வரீங்கன்னு அர்த்தங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.